அடுத்து நம்ம டைப் கன்வர்ஷன் அண்ட் டைப் கேஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நேம்ங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். என்னோட நேம் கொடுக்குறேன், ஷெர்வன் கொடுக்குறேன். அடுத்து ஏஜ் கொடுப்போம். ஏஜ் ஈக்குவல் 28 கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர். அடுத்து சிஜிபிஏன்னு கொடுக்கலாம். சிஜிபிஏனா பர்சன்டேஜ்லாம் இருக்கும், ஏன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான். அதனால 87.567 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் கொடுப்போம். இதில் முதல்ல இது என்ன டைப்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம டைப் கொடுக்கலாம். டைப் கொடுத்துட்டு நேமோட டைப் என்ன. ஸோ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே என்ன லைன் இருக்கும் அது அப்படியே கீழேயும் காப்பி ஆகும். ஸோ நேமுக்கு பதிலாக நம்ம வந்து ஏஜ் கொடுப்போம். அடுத்து சிஜிபிஏ கொடுப்போம். இப்போது இதை ரன் பண்ணுவோம். இந்த ஷெர்வனுங்கிறது ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது, 28 இன்டிஜரில் இருக்குது, அண்ட் 87 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருக்குது. நம்ம இப்போ டைப் காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணும் போதே அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது வந்து இன்டிஜர் தான், ஆனால் நான் வந்து ஃப்ளோட்டில் கொடுக்குறேன். ஃப்ளோட்னு கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். அகெயின் நான் இப்போ வந்து இந்த 87.567 வந்து இன்டிஜர் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ அகெயின் நம்ம வந்து இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுங்க அப்படின்னா ஸோ ஷெர்வன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. 28 வந்து நம்ம இன்டிஜர் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருந்துங்க, ஆனால் அது வந்து இப்போ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 87.567 வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான், ஆனால் இது வந்து இப்போது இன்டிஜர் ஃபார்மேட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஒன்ஸ் வேல்யூ அசைன் பண்ணும் போதே அது என்ன ஃபார்மேட் இருக்குன்னு கொடுக்குறது தான் வந்து இந்த டைப் காஸ்டிங் மெத்தட். இப்போது நம்ம டைப் செக் பண்ணலாம். இது இன்டிஜர், இது வந்து டெசிமல் பாயிண்ட். ஓகே, இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஜ் 2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஈக்குவல் கொடுத்துட்டு இதில் நம்ம டைப் கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணும்போது அந்த டேட்டா டைப் என்ன மாதிரி இருக்கணும்னு கொடுக்குறது வந்து டைப் காஸ்டிங். நம்ம வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வேரியபிள் டைப்பவே வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து டைப் கன்வர்ஷன். இப்போது இந்த ஏஜ் 28 அப்படிங்கிறது இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ளோட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ளோட்னு கொடுப்போம். அந்த பேரன்சிஸ்குள்ளே ஏஜ் கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போது பிரிண்ட், நம்ம ஆல்ரெடி 3 டைப் கொடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம இந்த டேஷ் கொடுப்போம். அகெயின் பிரிண்ட் டைப் கொடுக்கலாம். டைப் கொடுத்துட்டு ஏஜ் 2ன்னு கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ணுங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஃபார்மேட் நமக்கு கிடைக்குது. செகண்ட், இந்த ஏஜ்ன்றது இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருந்தது, ஆனால் இப்போது டைப் கன்வர்ஷன் ஆனதுனால இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது சிஜிபிஏ 2ன்ற வேரியபிளுக்கு நம்ம இப்போது இன்ட்னு கொடுப்போம். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து இப்போது இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணலாம். இன்ட்டுக்குள்ளே வந்து நம்ம சிஜிபிஏ கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போது இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் டைப் கொடுத்துட்டு இதுக்குள்ள சிஜிபிஏ 2 கொடுப்போம். கொடுத்து இப்போ நம்ம ரன் பண்ணுங்கன்னா இந்த சிஜிபிஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருந்தது, இப்போ வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கன்வர்ஷன் மெத்தட் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.